இவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. எந்த செய்தியும் நாம கேட்டாலும் அந்த செய்திக்கு ஆதாரம் இருக்கிறதா என்றுதான் பார்ப்போம். இது மனிதனுடைய இயல்பு. அந்த ஆதாரத்தை மட்டும் பார்க்க மாட்டான், நம்மளோட அந்த காரியங்கள் வந்து கொண்டிருக்கதாமா, ஏதாவது நம்ம பிராக்டிக்கல் இருக்குதா, அதான் மெயினா பார்ப்பான். அப்ப அறிவும் பிராக்டிக்கலும் சேர்ந்தாதான் அது ஒரு பக்கா எவிடன்ஸ் ஆகும். அந்த எவிடன்ஸ் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் நம்மளை படைத்தவன் கொடுக்குறான். அதுதான் இலாஹின்னாஸ்னா. இலாஹின்னாஸ்னா மனிதனை படைத்த இறைவனை நம்பு, மனிதனை படைத்த இறைவனை நம்பு, அனைத்தையும் உனக்காக படைத்தான். அது உன் அறிவை கொண்டு நீ சிந்திச்சு பாரு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய ஆய்வுக்கு அதை உட்படுத்து. அப்பலா எத்தமிழ் குரான், இந்த குரானை நீ ஆராய வேண்டாமா? ஒவ்வொரு காரியமும் நீ பார்க்கும் உன்னோடு ஒட்டி உறவாடுதா, உன்னோடு இருக்குதா, நம்புறியா அப்படின்னு பாருங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவிடன்ஸ் பாருங்க. தன்னை அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்தி நான் தான் அல்லாஹ் எப்படி சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய தூதர், முகமது நபிக்கு முன்னாடி ஈசா நபி, ஈசா நபிக்கு முன்னாடி மூசா நபி. அந்த மூசா நபிட்ட சொல்றான், ஆனா அல்லா நான் தான் அல்லா, ஆனா அல்லா நான் தான் அல்லா, ஊபுது என்னே நீங்கள் வணங்குங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு வழிபடுங்கள் என்று யாருக்கு சொல்றான்? மூசா நபிக்கு சொல்றான். மூசாவே இத நீங்க நம்மளாதான் மற்றவங்களும் சொல்ல முடியும். அப்போ மூசா நபியுடைய ஆதாரம் இருந்தாதான் அவருடைய வார்த்தையிலும் ஒரு ஆதாரம் இருக்கும். அந்த ஆதாரம் தான், அந்த அடிப்படை அந்த மக்களுக்கு போய் விடும். ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. நம்மளோட உள்ள ஒவ்வொரு காரியத்தை சொல்லி அல்லாஹ் நிரூபிக்கிறாங்க. இறை தூதர்கள் நிறைய அதாவது கிராமம் செஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன காரியத்தை இறைவன் சொல்லி காட்டுறான். இது செஞ்சியா, இது உன்னால செய்ய முடியுமா அப்படி காட்டி, உன்னால செய்ய முடியாத நான் செய்தேன், ஆகவே என்ன நம்பு அப்படிங்கிறான். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம், அல் பிளஸ் லாகு, அல்லாஹு லா இலாகு, கடவுள் இல்லை, யாருமே கடவுள் இல்லை. லா இல்லை, இலாகு இலாகு இல்ல, ஆனா இல்ல இலாகு உண்டு. அந்த இலாகு யாரு? நீ சொன்ன இலாகு இல்ல, நீ படைத்த இலாகு இல்ல. அப்ப இறைவன் தன்னை அறிமுகப்படுத்தி அதற்கு ஒரு சாட்சியத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு விளக்க உரை வேதங்களை கொடுத்து, அந்த வேதங்களை தெளிவுபடுத்த இறை தூதரை கொடுத்து, அந்த இறை தூதர்மாக செய்தலை அள்ளி கொடுத்த இறைவனை நம்புவோம். அவன் தான் லாகும் அல்லாஹ். அந்த லாகும் எல்லா இறை தூதரும் யார் அறிமுகப்படுத்தினானோ அவன் அல்லாஹ். எல்லா இறை தூதருக்கு வேதத்தை கொடுத்தானோ அவன் அல்லாஹ். அல் பிளஸ் லாகு அந்த அல்லாஹ். எல்லா மொழிகளிலும் வேதத்தை கொடுத்தானோ அல் பிளஸ் லாகு அந்த அல்லாஹ். எல்லா மொழிகளையும் மட்டுமில்ல, எல்லா மக்களுக்கும் வேதம் கொடுக்கப்படாத மக்களை இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடாது. மறுமையில அல்லாஹ்வுடைய முன்னால நிக்கும் போது, இறைவா நீ எனக்கு வேதத்தை கொடுக்கல, வேத தூதர்களை கொடுக்க, ஆகவே உன்னை நான் நம்பல, நான் எப்படி உன்னை வணங்க முடியும் என்று நீ கேட்க கூடாது என்பதற்காக அனைவருக்கும் வேதத்தையும் தூதத்தையும் கொடுத்து விட்டு என் மேல நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்கிறான். இதே வார்த்தை தான் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் நடக்கும். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் அதெல்லாம் வரும். அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லுவாங்க, நீ சொல்ற உன்னுடைய வார்த்தை அது உனக்கே பாதிப்பு வரும்னு கோர்ட்ல கேட்பாங்க நீதிபதி. அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு நீ என்ன குற்றவாளி ஆக்கிடக்கூடாது, நான் வேதம் கொடுக்கல, நான் வேதத்தை பார்க்கல, தூதரை பார்க்கல அப்படின்னு நீ சொல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்றான், வேதமும் வேத தூதரும் கொடுக்காத சமுதாயமே இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட அந்த வேதத்தை கொடுத்த இறைவன் அல்லாஹ், அல் பிளஸ் லாஹு, அந்த அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அப்ப தகுதி உடைய இறைவனை வணங்கக்கூடியதற்கு தகுதி உள்ள இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துறான். அப்ப அல்லாஹ்ங்கிற வார்த்தை குர்ஆன்ல எங்கெங்க வருதோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அல்லாஹ்வுடைய டெஃபினிஷன் தெரியும். மனுஷன் தனக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பான், அடுத்த பொருளுக்கு இவனே ஒரு டிஃபைன் பண்ணுவான். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் இவன் ஒரு பொருளை படைக்கிறான்.
இப்ப இந்த டிவி இந்த இந்த கம்ப்யூட்டரை படைச்சான், அவன் கம்ப்யூட்டரை எப்படி இயக்கணும்னு அதுக்கு ஒரு கேட்லாக் கொடுக்குறான். அதே மாதிரி அல்லாஹ்வும் அப்படித்தான் ஒரு கேட்லாக் கொடுக்குறான். குர்ஆன் வேதங்கள், எஜுர்வேதம், சாமவேதம், நீங்க எந்த வேதத்தை எடுத்தாலும் சரி, நீங்க எந்த வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டுதான். அப்ப இறைவனால் கொடுக்கப்பட்ட எல்லா தௌராத்தா இருந்தாலும், இஞ்சிலா இருந்தாலும், குர்ஆனா இருந்தாலும், ஜபூரா இருந்தாலும், கொடுக்கப்பட்ட அத்தனை வேதம் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? வணக்கத்துக்கு ஒரு இறைவன் தான், தகுதியான இறைவன். அந்த தகுதியான இறைவனை தேடி கொடுத்து அந்த தகுதியான இறைவனை நீ வழிபடு, அவனை ஏற்றுக்கொள். அந்த தகுதியான இறைவனை அறிவுப்படுத்துவர் யாரு? அல்லாஹ்வுடைய இறைவனுடைய தூதர். அந்த இறைவனுடைய தூதருக்கு ஆதாரமா இருப்பதுன்னா இறைவனுடைய வார்த்தைகள், வேதமா கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள். இதைத்தான் இறைவன் சொல்றான். யார்கிட்ட போய் நீ பேசினாலும், யார்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணாலும், அழகான முறையில நீ ஆர்கியூ பண்ணும். சண்டை சச்சரவுலாம் வேணாம். அவன் ஏற்கல விட்டுடு, அவன் ஏற்கலன்னா விட்டுடு. அவன்கிட்ட விதண்டாவாதம் பண்ணா விட்டுடு, அவனை விட்டு நவந்துடு. இறைவன் சொல்றான், அவருக்கு சலாம் உண்டாவதாக, இறை அருள் உனக்கு உண்டாவதாக சொல்லிட்டு நீ அந்த இடத்த விட்டு நவந்துடு. மீண்டும் மீண்டும் அதிலே இருந்தீன்னா நீனும் அவர்களை போன்றவருங்கிறான். அப்போ நீ ஆர்கியூ பண்ணும். எதை வச்சு ஆர்கியூ பண்ண? வேதத்தின் அடிப்படையில் ஆர்கியூ பண்ணும். வேத தூதர்களை வைத்து ஆர்கியூ பண்ணும். அதனுடைய அறிவை கொண்டு ஆர்கியூ பண்ணும். இப்ப அறிவு எங்க கிடைக்கும்னா புத்தகத்துல தான் கிடைக்கும். அறிவு எங்க கிடைக்கும்? புத்தகத்துல தான் கிடைக்கும். அடுத்தது எதுல? பட்ட அறிவுப்பாங்க. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, அந்த அறிவு. அப்ப அறிவுங்கிறது வந்து ரெண்டு வகையா கிடைக்கும். ஒன்னும் புத்தகம் மூலியமா கிடைக்கும், படிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பட்டது அறிவு. இந்த அறிவை தான் இறைவன் வந்து சொல்லி காட்டுறான். இப்ப நம்மளோட வாழ்ற மக்களோட இறைவன் என்ன சொன்ன? ஆர்கியூமெண்ட்ல கூட சொல்லும் போது, நீ வணங்குற கடவுள், இப்ப எல்லாம் சொல்லும் போது மனிதன் வந்து கடவுளை படைச்சாங்களாம். அந்த கடவுளையே மனிதன் வந்து பிரிவினையில கொடுத்துட்டான். இவனும் பிரிஞ்சிருக்கான். ஏன் பிரிவு வந்துச்சுன்னா கடவுளையும் பிரிச்சுட்டான். ஒரு கடவுள்னு சொல்ல இறைவன் அந்த வார்த்தையை வந்து படித்த மனிதன், ஏற்றுக்கொண்ட மனிதன், சில நேரத்துல சுய லாபத்திற்காக தன்னுடைய கௌரவம் போயிடுமே, தன்னுடைய பதவி போயிடுமே, தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அழிந்து போயிடுமே அப்படிங்கிறதுக்காக வந்து வேதத்திலே கைய வச்சான். வேதத்திலே கைய வைத்தா பல இறைவனை வந்து அவன் வந்து ஒரு இறைவனை வந்து துண்டு துண்டாக்குறான். மொழிக்கு ஒரு இறைவன், தேசத்துக்கு ஒரு இறைவன், வகுப்பாருக்கு ஒரு இறைவன், வகுப்புனா இனத்துக்காக ஒரு இறைவன். இப்படி ஒவ்வொன்றையும் இறைவனை பிரிச்சு இதான் இறைவன், இதான் இறைவன், இதான் இறைவன் யார் சொல்றாங்க? அந்த வேதத்தை உடையவர்கள் சொல்றாங்க. அந்த வேதத்தை உடையவர்கள் இறைவனை பிரித்தார்கள். மனித இறைவனை பிரிச்சான். அந்த இறைவனை கொண்டு அவன் திருப்தி பண்ணிக்கிட்டான். அவனே படைத்து அவனே அதுக்கு சாட்சியாகி அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொண்டேங்கிறான் இறைவன். இதை இறைவனை சொல்றான். அதாவது ஆமன்து பில்லா, இந்த பாருங்க, நல்லா ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, ஒண்ணு யகூதிகளே, பிரிவினை பாருங்க, மக்கள் பிரிதல், நம்பிக்கை கொண்டவர்கள், ஒன்றின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ப நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து இருக்காங்க. அவன் பிரியிறான். எப்படி பிரியிறான்? யகூதியா பிரியிறான், நசரானியா பிரியிறான், கிறிஸ்தவர்களா நசரானியா பிரிறான், மஜூசியா பிரியிறான், சாமினா பிரியிறான், முஸ்லிக்கனா பிரிறான். இதையெல்லாம் இறைவன் தன்னுடைய வேதத்துல எல்லா வேதத்தையும் சொல்லி காட்டலாம். அதுல வந்து குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா 2:62, 5:69, 22:17, 22:17, 5:69, 2:62. இதுல வந்து பிரிவினையை காட்டலாம். இந்த பிரிவினை வந்து அவன் செய்யல, நீங்களே செய்து கொண்டீர்கள். இறைவனை பிரிச்சுட்டீங்க. அந்த பிரிவினால நீங்க வந்து ஒண்ணு உங்க சந்தோஷமாக்க நீங்கள் ஆக்கி கொண்டு அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நீங்க நேரான வழி இருக்கிறீர்கள், நீங்களே நம்பிக்கொள்றீர்கள். அதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஒவ்வொரு வேதமும் சொல்றது ஒரு கடவுள் தான், ஒரு கடவுளை தான் இறைவன் சொல்றான். அந்த ஒரு கடவுளுக்கு தான் எல்லா வேதமும் சாட்சி அளிக்குது. அந்த எல்லா வேதமும் சாட்சி அளிப்பதற்கு மனிதராய நாமும் நம்புறோம் ஒரு கடவுள் தான். அதான் சொல்லும் போதே பாருங்க, மனித வர்க்கமே 2 டைப்ஸ் தான்.
அந்த டூ டைப்ஸ்ல ஒண்ணு இடையில வரும். இப்ப நான் சொல்ல பாருங்க, அதாவது ஒண்ணு கடவுள் ஒண்ணுன்னு, இல்ல கடவுள் இல்லைன்னு. கடவுள் இல்லைங்கிறவன் தெளிவா பேசுவான், அவனை கொண்டு எந்த பிரச்சனையும் வராது. எந்த மசூதி, எந்த கோயிலையோ, எந்த சர்ச்சையும் அவன் இடிக்க மாட்டான், உடைக்க மாட்டான். இந்த கடவுள் உண்டுங்கிறான் பாருங்க, இவங்கிட்ட தான் பிரச்சனையே வரும். இவங்க தான் எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணுவாங்க. கவிக்கோவோட சொல்லி காட்டுவார், மறுமையில இறைவன் முன்பு எல்லாரும் நிற்பாங்க. அங்க இறைவன் முன்பு ஏற்றத்தாழ்வது, ஜாதி, மதம், மொழி, கிளி, ஏனோ எதுவுமே இருக்காது. அப்போ நரகவாசி யாரு? கடவுளே இல்லைன்னு நிறைய நன்மை செஞ்சிருப்பான். அப்ப இறைவன் சொல்லுவான், இது அவர் சொன்னது, இது பொருத்தம் இருக்கா இல்லையாங்கள ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்றோம். அப்ப இவனால எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, இந்த மக்களுக்கு பிரச்சனை, இந்த ஊருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் சுபிச்சமா இருந்தா. ஒரே கருத்து, கடவுள் இல்லைன்னா. அந்த கடவுள் இல்லைங்கிறவன் எனக்கு அவனுக்கு தான் பஞ்சாயத்து. ஆனா அந்த பஞ்சாயத்து கூட்டு எந்த பஞ்சாயத்து ஊர்ல எந்த பஞ்சாயத்து பண்ணல, அவனுக்கு சொர்க்கத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி பேசுவான் இறைவன். ஆனா அந்த கடவுள் உண்டுங்கிறான் பாருங்க, அவனை ஒண்டி நரகத்தை சொல்றான். ஏன் நரகத்துல சொல்றான்னா, இவன் கேட்கிறான், கடவுளே இல்லைன்னு சொன்ன அவனை போய் நீ சொர்க்கத்துல போடுற, அவனுக்கு ஒரு சொர்க்கத்தினுடைய சின்ன பகுதி, கீழ்ப்பகுதியை கொடுக்குற, அதுல அவ்வளவு சந்தோஷமா அவன் போறான். அப்ப கடவுள் உண்டுன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுப்ப, அப்ப சொர்க்கத்துல கிளாஸ் இருக்குது, அப்பர் கிளாஸ் எனக்கு கொடுப்ப அப்படின்னு இவன் நினைக்கிறான். இறைவன் சொல்றான், வா அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு நரகத்துக்கு கொடுக்குறான். ஏன் அப்படின்னு இவன் கேட்கறான், உன்னை உண்டுன்னு சொன்னானே, எனக்கு உண்டு சொன்ன எனக்கு நரகத்தை கொடுக்குற, இல்லைன்னு சொன்ன சொர்க்கத்தை கொடுக்கல. நீ உண்டுன்னு தான் சொன்ன, கடவுள் உண்டுன்னு சொன்ன, ஆனா அந்த கடவுளை, அந்த இறைவனை, அந்த அல்லாஹ்வை உண்டு இல்லைன்னு பண்ணிட்ட, சமுதாயத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்ட, பல வகையா பிரச்சனையை உருவாக்குன. ஊரு பூரா பிரச்சனை, கோயிலு பெருசா, சர்ச்சு பெருசா, அது பெருசா, இது பெருசா, அவன் பெருசா, இவன் பெருசான்னு சொல்லி சொல்லி இவன் அனைத்து கடவுள் பேராலே பேசுறேன். அப்ப கடவுள் பேராலே இந்த நயவஞ்சகத்தை சொல்ற, கடவுள் பேரா இந்த வன்மத்தை உருவாக்குற, கடவுள் பேர இந்த வன்மத்தை கொடுத்து ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த வன்மத்தை ஜாதி, மதம், இனம், நிறம் இதெல்லாம் மட்டும் பாகுபாடை காட்டி அவங்களை பிரிவினை மட்டுமில்ல, அவங்களுக்குள்ள மோத விடுற, ஒண்ணு ரெண்டாக்கிட்ட, கடவுளையே பழசதாக்கிட்ட, உண்டு இல்லைன்னு ஆக்கிட்ட. ஆகவே நீ தான் நரகத்துக்குரியவன், பனிஷ்மெண்ட்டுக்குரியவன், இறைவனுடைய சாபத்துக்குரியவன். அது மட்டும் இல்ல, சாபத்துக்கு உரியவன் மட்டும் இல்ல, இறைவனுடைய ஆஞ்சல் எல்லாம் சாபம் பண்ணுது. இறைவன், உண்மையான இறைவன் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய சாபத்துக்கு உரியவன் நீங்க தான். அப்ப சாபத்துக்கு உரியவர்களா நீங்க எங்க இருக்கணும்? நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் உண்மையான இறைவனை ஏத்துக்கல, இறைவன் பேர்ல செஞ்சு அடிச்சாட்டியம், எல்லாம் இறைவன் பேரா செஞ்ச அடிச்சாட்டியம். அதுக்குத்தான் இறைவனை சொல்றான், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. நம்ம இந்த இதையெல்லாம் பார்க்கணும். இந்த சொர்க்கம் நரகம் எல்லா விதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, குரான்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சொர்க்கங்கிற வசனம் வார்த்தைகள் எங்க இருக்கோ அதை படிச்சு பாருங்க, நரகங்கிற வார்த்தை எங்க இருக்கோ அதை எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் எந்தெந்த லைன்ல வருவாங்கன்னு தெரியும், நாம எந்த லைன்ல இருக்கோம்னு தெரிஞ்சிடும், நாம எங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு வேதங்கள் தான் சர்டிபிகேட், வேத தூதர்கள் தான் சர்டிபிகேட். ஆனா இப்ப வேத தூதர் நம்மகிட்ட இல்ல, ஆனா வேதங்கள் இருக்குது. அப்ப எந்த வேதத்தை எடுத்தாலும் எல்லாமே இறைவன் எல்லாத்தையும் படிச்சு பாரு. அப்ப படிச்சு பார்க்கும் சத்தியம் உனக்கு தெரியும், ஈஸியா படிச்சுக்கலாம், ஒரு நாளே படிச்சுக்கலாம். அந்த வேதத்துல சொர்க்க நரகத்தை பத்தி என்ன பத்தி, இந்த வேதத்துல சொர்க்க நரகத்தை இதை மட்டும் படி, குரான்ல சொர்க்க நரகத்தை பத்தி படி. அப்ப சொர்க்கவாசி யாரு, நரகவாசி யாருன்னா நீ எந்த வாசியா இருக்கிற என்பது உனக்கு தெரிஞ்சிடும். அதுதான் சுலைமான் நபி. போன வாரம் சொன்ன மாதிரி சுலைமான் நபி ஒரு பெண் ராஜ்ய ஒரு அரசிக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அந்த அரசிட்ட இருந்து ஒரு தூது செய்தி வருது. அதை பார்த்தோம், தூது செய்தி என்ன சொல்லப்பட்டதுன்னா, சுலைமான் நபி இறை தூதரே, உங்க பக்கத்துல ஒரு தேசம் இருக்குது, ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டை ஒரு பெண்ணு ஆள்றாங்க. அந்த பெண்ணு யார வணங்குறாங்கன்னா சூரியனை வணங்குறாங்க. சூரியனை படைத்த இறைவனை விட்டு சூரியனை கடவுளாக வணங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்ப இறைவனுடைய ஆர்டர் அந்த அம்மாவுக்கு இப்படி சொல்லு, சூரியன்லாம் கடவுள் இல்ல, சூரியனை சந்திரனை படைத்தவன் தான் கடவுள்னு சொல்லணும்னு சொல்லி சுலைமான் நபி இறைவனுடைய கட்டளைக்கு இணங்கி அந்த அம்மாக்கு ஒரு லெட்டர் கொடுக்க, அந்த லெட்டர் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன்
அல்லாதான் வணக்கத்துக்குரியன், பாக்கி எதுவும் வணக்கத்துக்குரியன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அந்த ராணி அந்த கடிதத்தை தன்னுடைய சபையில வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப சபையோர்களே, என்னை விட நீங்களும் அறிவாளியா இருக்கலாம், சுலைமான்ட்டு இந்த லெட்டர் வந்துக்குது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்களும் சிலதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி சொல்றாங்க, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் யாரு, அந்த ஆபிரகாம் வரைக்கும் போறாங்க, இப்ராஹிம் நபிக்கும் போறாங்க, அவங்கதான் தாத்தா. அந்த இப்ராஹிம் முதல்ல எதை வணங்கினார், கடவுளா, சூரியனை வணங்கினார். பிறகு சூரியனுடைய கடவுள் இல்லைன்றாரு, சந்திரனையோட கடவுள் என்றாரு, பிறகு சந்திரனைய கடவுள் இல்லைன்றாரு. அப்ப இப்ராஹிம் நபி ஒரு தௌஹீத இறைவனுடைய டெஃபினேஷன் சொல்ல 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 அவைகளெல்லாம் மக்களுக்கு காதுல அந்த செய்தி இந்த ராணிட்ட இருக்குது, இந்த ராணியை சார்ந்த அந்த மந்திரி சபையில இருக்குது. அவங்க சொல்றாங்க, நம்ம மூதாதையர்கள், நம்ம முன்னோர்கள் உண்மையிலேயே அனைத்தும் படைத்த இறைவனை தான் வணங்கியிருக்காங்க. படைத்தவனை வணங்கினாங்களே தவிர படைப்பினங்களை வணங்கவில்லை. படைத்தவனை மட்டும்தான் நம்ம மூதாதையர்கள் வணங்கினார்கள், படைத்தவனை வணங்கவில்லை. சில மூதாதையர்கள் தவறான வழி படைத்ததை இறைவனாக கொண்டு வணங்கினார்கள், படைத்தவனை விட்டு விட்டார்கள். ஆகவே சுலைமான் நபி போட்ட லெட்டர் உண்மையானது சொல்லி அந்த அம்மா சுலைமான் நபி கிட்ட வருது. அப்ப சுலைமான் நபி சொன்ன வார்த்தை அந்த டிஸ்கஷன் எங்க போகுது, இப்ராஹிம் வரைக்கும் போகுது. அப்ப இப்ராஹிம் நபி எதை வணங்கினாங்கன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இறைவனை அடைவதற்கு முன்பு சில மெத்தட், சில வழிகாட்டு இருக்குது. இன்னைக்கு கூட சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போவான். இறைவனோட நாட்டம் உள்ளவன், இறைவனை உண்மையிலே யார் என்று அறிந்து கொள்ள நாட்டம் உள்ள ஒவ்வொரு ஸ்டேஜா வருவான். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வர்றத பாத்தீங்கன்னாக்கா, இதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ், அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ், அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ், கடைசியில உருவம் இல்லாத இறைவன் தான் உண்மையான இறைவன் எல்லா தீர்க்கதரிசியும் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. வல்லதா இருக்காரு, அவர் கடைசியா சொன்னதுன்னா, பல வழிபாட்டுல கடைசியா சொன்னதுன்னா 100 சமாவாத்தி, இறைவன் ஒளிமயமானவன்றாரு. அதெல்லாம் அவரு அது ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கொள்ளும். ஆனா அவர் சொன்ன வார்த்தைன்னா, கடவுள் யார் என்பதுக்கு பல வகையான இடத்துக்கு போய் போய் ஆய்வு சொல்லி கடைசியில சொன்னாரு 100 சமாவாத்தினாரு. ராமாயணத்துல என்ன சொன்னாரு, கடவுள் ஒளிமயமான, அவரும் அப்படித்தான் சொன்னாரு. அவங்க எல்லாம் ஒரு தீர்க்கதரிசின்னு அவங்கள சொல்ற அளவுக்கு அவங்க கடவுள் ஒண்ணுதான். கடவுளை யாரும் பார்த்ததில்லை, யாரும் கடவுளை பார்த்ததில்லை. வேதங்களும் அதான் சொன்னார். அதை சொல்லும் போது பார்த்தவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் பார்த்ததில்லை. அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் பண்றாங்க. பாரதியார் கடைசி காலத்துல ஒரு ஸ்டேஜா கடைசியில என்ன, அவரும் அல்லாஹ் பத்தி தான் பேசிட்டாரு. அல்லாஹ் பத்தி ஒரு பாடலே பாடிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு இலக்கியவாதி, அவருக்கு தெரிஞ்ச இலக்கியம் தான். அப்ப இலக்கியத்திலே அல்லாஹ் பத்தி பாடிட்டார். கடவுள் ஒண்ணுதான், அந்த கடவுளை பாருங்க, அவன்படி நம்ம வாழணும் அப்படின்னு அந்த கடவுளை ஒரு பாட்டு வடிவத்துல வச்சு அதுல எந்த விதமான சிற்குங்கிற வார்த்தையும் இல்லாம அவர் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அதே பாரதியார் தகுதன் இன்னல்லாமானா, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறாங்கிற அந்த வார்த்தை, இப்ப குர்ஆன் வார்த்தை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்ப பாரதியாருக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் எங்க இருக்குன்னா, அவருடைய ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு ஆளும் இருப்பார். அந்த ஆளும் எனக்கு நண்பர், அவர்கிட்டேன்னு வாங்கினேன். அப்ப மெட்டீரியல் இல்லாத காலம், அப்ப மெட்டீரியல் நிறைய இல்லாத காலம். இன்னைக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது, தட்டடினா ஒடியாந்துடும், ஒரு தட்டு தட்டினா போதும். அல்லாஹ்னா ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் குர்ஆன்ல இருக்கு சொல்லிடும். அப்ப என்ன, ஒரு 10 வார்த்தை இருக்குமா, ஒரு 15 வார்த்தை இருக்குமா. அப்ப குர்ஆனை கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க, அப்ப கொஞ்சம் தெரிஞ்ச குர்ஆனை வச்சே பேசியிருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல அவங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்காத காலத்துல அவர்கள் இறைவன் பக்கம் நெருங்கினார்கள் என்பதற்கு எவ்வளவு அத்தாட்சி இருக்குது. வள்ளுவர் கரெக்டு தான். ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் பார்த்தா அந்த வள்ளுவருடைய வார்த்தை இருக்கு. ஆனா அதே சமயத்துல வள்ளுவரை பார்க்கும்போது சில குரலும் மாற்றமா வரும். அந்த மாற்றத்தை வச்சு நாம அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் ஆய்வு பண்றாங்க. இன்னைக்கு ஆய்வு பண்ணும் போது தான் எல்லாரும் குர்ஆன் பக்கம் நெருங்குறாங்க. கடவுளுடைய
கடவுளுடைய டெஃபனேஷனுக்கு கடவுளுடைய டெஃபனேஷனுக்கு வந்து குரானுதான் 90% வந்து சரியா வருது. இன்னைக்கு உள்ள ஆய்வாளர் சொல்றாங்க. அதான் கூட்டமா வர்றாங்க. இன்னைக்கு வந்து இஸ்லாத்தின் பக்கம் வர்றாங்க போது இறைவன் பக்கம் வர்றாங்கனாக்கா என்ன அர்த்தம்? தாங்கள் வைத்த வேதங்கள், தாங்கள் கொண்ட நம்பிக்கைகள், இவைகள்லாம் வந்து இந்த குரான்ல ஒப்பிட்டு பாக்குறாங்க. அவ பார்க்கும் போது சத்தியத்துக்கு ரொம்ப நெருக்கமாக்குது இறைவனுடைய வேதம். அப்ப இதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையை வந்து நாம பாழாக்கி கொள்ளக்கூடாதுன்னு அப்படி நினைக்கிறாங்க. அதுல கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இறைவனை யாரெல்லாம் நம்பியிருக்கார்களோ, இறைவனுடைய தூதுவர்களை யாரெல்லாம் நம்பியிருக்கார்களோ, அந்த தூது செய்தி வேதங்களை யாரெல்லாம் நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இப்படி சொல்ல மாட்டார்கள். எப்படி சொல்ல மாட்டார்கள்? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும், அல்லாவும் ரசூல்னா அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு அநியாயம் செய்திருக்க மாட்டார்கள், எங்களுக்கு தவறான வழியை காட்டியிருக்க மாட்டார்கள். அப்படி தவறான வழியை யார் சொன்னார்களோ, அப்படி தவறான வழி இவர் காட்டுவார் என்று நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் மிக பெரும் பாவிகள், அநியாயக்காரர்கள் இறைவன் சொல்றான். 24வது அத்தியாயம் 50வது வருஷம், 24வது அத்தியாயத்துல 50வது வருஷத்தை சொல்றாங்க. அவர் யகூதியா இருந்தாலும் சரி, நசரானியா இருந்தாலும் சரி, சாபியனா இருந்தாலும் சரி, மசூதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்கள் இறைவனும் இறைவனுடைய தூதரும் ஒருபோதும் எங்களுக்கு தவறான வழியை காட்ட மாட்டார்கள், காட்டி கொடுக்கவில்லை நினைக்கணும். அப்படி தவறான வழியை கொடுத்துருவார்கள் என்று எண்ணினா கூட அவன் மாபெரும் அநியாயக்காரன் அப்படின்னு இறைவன் இந்த 24வது அத்தியாயம் 50வது வருஷம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றான். அதான் சொல்லும்போது இந்த குரானை சொல்லும்போது என்ன சொல்றான்? இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், இது அகில உலகுக்கு ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி. இந்த செய்தியை நீ ஆய்வு பண்ணு. அப்படா எத்தப்படும் இந்த குரானை இறைவனுடைய வார்த்தை நீ சிந்திக்க கூடாதா? ஆய்வு பண்ணக்கூடாதா? இது உண்மையா போய்ங்கிறத ஆய்வு பண்ணுங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை உலகத்துல எவனுமே சொன்னதில்லை. ஒரு புக்கை எழுதிட்டு அந்த புக்கை இதை பொய்ப்படுத்துறான்னு யாராவது சொல்ல முடியுமா? இறைவன் சொல்றான், இதை பொய்ப்படுத்து, ஆய்வு செய்யும், நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேரண்டிக்கு நம்ம ஊற்றாம பாருங்க. நம்ம நம்பிக்கைக்கு அதாவது நம்ம நம்பிக்கையை வந்து மேல்பாடுபடுத்துறான். நீ வந்து இறைவனை நம்பியிருக்க, அது குருட்டாப்பாக்குள்ள நம்பல, சத்தியத்தின் பால் நம்புற, அந்த சத்தியத்தை சொன்ன இறைவன் பால் நம்புற அப்படின்னு சொல்லி இறைவன் இவ்வளவு கேரண்டியை சொல்றான். இப்படி சொல்லும் போது கடைசியா முடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றோம் பாருங்க. இந்த மழை பெய்து பாருங்க, நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில இருக்கும் போல இந்த மழை காலம் தான். இந்த மழையை பாரு, குளிர்ந்த காற்று வரும், மேகம்லாம் அடர்த்தியாகும், அது குளிர்ந்த காற்று, அந்த மேகத்துல இருந்தா மேல இருந்தா தண்ணி வருதுங்கிறான். மழை வந்து மேகத்துல இருந்து இறக்கினேங்கிறான், மழை இறக்கினேங்கிறான். அந்த தண்ணியை கொடுத்தா பூமியில வந்து ஸ்டோர் பண்றது. ஆனா நம்ம வந்து தப்பு விட்டுறோம், நம்ம ஸ்டோர் பண்ணல. அப்ப இறைவன் சொல்றான், மழையை நான் தான் இறக்கிறேன். இறக்கிட்டு சொல்றான், நீ இறக்கலையா, இது நீ கொடுத்தியா சொல்லு. அப்ப அல் பிளஸ் அந்த அல்லாவுக்கு டெஃபரன்ஸ் அல்லா சொல்றான், நான் தான் இந்த மலையை இறக்கிறேன், இந்த மலைக்கு சொந்தக்காரன் யாரு? நான் தான். அப்ப என்ன ஏற்றுக்கொள்ளு, என்ன ஏற்றுக்கொள்ளு சொல்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்றான். இது ஒரே ஒரு இடம் இல்ல, நிறைய இடத்துல வருது. பட் இருப்பினும் நான் சொல்றேன், 56வது அத்தியாயம் 68வது வசனம், 56வது அத்தியாயத்தில் 68வது வசனம் சொன்னா, இந்த மலையை நீ இறக்குனியா இல்ல நான் கொடுத்தனா? இதுதான் பாயிண்ட். அப்ப உன்னோட ஒட்டி வாழ்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறைவன் சொல்றான். உன்னோட ஒட்டி வாழ்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த 2 உதடு 1 நாக்கு, இது யாருடா கொடுத்தான்னு கேட்கலாம். குரான்ல கேட்கலாம், உதடுன்னு போட்டு பாருங்க வரும். 2 உதடு 2 உதடு நாக்கு. புலவர் ஆபிதி நாவூர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர். நாவூர் அடிப்பானா இருக்காங்களா, நாவூர் அடிப்பானா இவரெல்லாம். ஏன்னா இவர் கவிஞராக்கத்தால கலைஞருக்கு வந்து ரொம்ப டக்குன்னு பிடிச்சிக்கும், அது பத்திக்கும் அப்படி. அப்ப அவர் வந்து ஒரு பாட்டு எழுதினாரு. இந்த 2 உதடு வந்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. உதடு ஒட்டாத ஒரு பாட்டு, 2 உதடும் ஒட்டாத ஒரு கவிதையை சொல்லி கலைஞர் அசந்துட்டாரு. அப்ப அதே கலந்து இன்னும் ஒரு இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட்ல பண்ணும் போது வேற ஒரு இடத்துல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பிறகு இவர் ஆபிதெல்லாம் இறந்த பிறகு அவர் சொல்லி காட்டுறாரு, அண்டேன்னு சொல்லு,
தம்பின்னு சொல்லு. தம்பினா உதறு ஒட்டும், அண்ணன்னா ஒட்டாது. எங்க ஒட்டு போயிட்டாருங்க. எங்க உள்ளது எங்க வந்து வருது பாத்தீங்களா? அப்போ நீ வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையில நிகழ்ச்சியிலும் உன்னோட ஒட்டி கொண்டு இருக்கிற, உன்னால் பார்க்கக்கூடியது, உன்னால் தொடக்கூடியது, இவைகளை கொண்டு நான் உதாரணம் சொல்கிறேன். 2 உதடு, ஒரு நாக்குன்னு ஆயிரம். இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த ஒரு நாக்கு உலகத்துல எத்தனை மொழி பேசுது? நரம்பு இல்லாத நாக்கள் அப்படி பேசுறியா அப்படிம்பாங்கல்ல, இந்த மாதிரி அப்படி பேசிக்கொண்டே போலாம். ஆகவே அல் பிளஸ் ஆகும். எதை இறைவன் படைத்து எதை கொடுத்தானோ அந்த இறைவன் நம்பிக்கைக்குரியவன் என்று கூறி நிறைவு செய்ய. நன்றி, வசலாம்.